இந்த செவ்வாய் நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். அதனால தான் நமக்கு கும்பகோணத்தில் வைத்தீஸ்வரன் கோவில் அப்படிங்கிற இடம் செவ்வாய் பரிகார ஸ்தலமாக இருக்குது. இப்போ சஷ்டி 6வது திதி, அந்த சஷ்டி முருகனுக்கு ரொம்ப விசேஷம் இல்லையா? ஸோ இந்த செவ்வாயை நம்ம என்ன சொல்லுவோம்னா, ரோகம், சத்ரு, கடன். ரோகம்னா வியாதி, சத்ருன்னா பகை, கடன்னா எல்லாருக்கும் தெரியும். இந்த மூன்றுத்துக்கும் செவ்வாய் தான் அதிபதி. அப்போது முருகப்பெருமானை வணங்கினால் நமக்கு சத்ரு இருக்காது. இந்த வேலை செய்கிற இடத்துல, இப்போ ஒரு ஜாதகத்தில் 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னு வைங்களேன், உங்களுக்கு ப்ரொமோஷனே கிடைக்காது. அதுவும் அந்த செவ்வாயோட சூரியன் சனி இருந்தாருன்னு வைங்க, கூட இருக்கிறவனே குழி பறிச்சிருவான். கரெக்டாக போய் உங்களோட பாஸை உங்களுக்கு காக்கா பிடிக்க தெரியணும். பாஸை எவ்வளோ காக்கா பிடிச்சி வச்சுருந்தாலும் இந்த கூடவே ஒருத்தன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் போய் உங்களுடைய இன்சென்டிவோ இல்லை உங்களுக்கு வர வேண்டிய ப்ரொமோஷனோ தடைப்பட்டு போயிடும். அதுலேயும் அந்த 10ஆம் இடத்துல செவ்வாய், சுக்கிரன், சூரியன் இதெல்லாம் சேர்ந்துருந்தா பெண்கள் சத்ருவாக இருப்பாங்க. உங்களுக்கு பெண்களால் ஆஃபீஸில் அவமானப்படுறது, இல்லை பெண்களால் உங்களுக்கு வேலையை விட்டு நீங்கள் போகிறது, ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சுக்கிரன் இருந்தால் உங்களுக்கு வந்துடும். அப்போ இந்த செவ்வாய் வேலை செய்கிற இடத்துல, இதே செவ்வாய் ரொம்ப சூப்பராக இருக்குது, அரசியலில் நீங்கள் ஒரு பெரிய ஆளாக வரலாம். ஸோ ஒரு மனிதனை ஒரு ராஜயோகத்தை கொடுக்கறதும் இந்த செவ்வாய் தான். ஆஃபீஸில் 10 பேர் வேலை செய்ய வேண்டியதை நீங்கள் ஒருத்தர் செஞ்சு சம்பளமும் குறைச்சலாக வாங்கிறதுக்கும் இந்த செவ்வாய் தான்.